அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக் மாசமோட நெக்ஸ்ட் சேனல். எல்லோரும் ஷாக் ஆகிற பார்த்துறாதீங்க. இன்றைக்கி சாயந்தரம் போட வேண்டிய பதிவு தான். கொஞ்சம் அந்த வீடியோலாம் நல்லா போயிட்டு இருந்ததா, அடுத்து வேறு சேனலில் போட்டாலுமே பெருசாக அஃபெக்ட் ஆகிறதுனால கொஞ்சம் தள்ளி போடலான்ட்டு சொல்லிட்டு கடைசியில் விடிய காலையில் போட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதுவும் நம்ம இஸ்லாமிய சொந்தங்கள், இஸ்லாமிய நண்பர்கள் ரம்ஜான் செலிப்ரேட் பண்ணுற நேரத்தில் இந்த வீடியோ பதிவு ரீச் ஆகும். அனைத்து உள்ளங்களுக்கும், இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள். கரெக்டாக நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இந்த வீடியோ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட ரீச் ஆகும். என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவும் உலக தகவல்களை பல விதமாக அலசி ஆராய்ஞ்செல்லாம். ஜெலன்ஸ்கி ஒரு பக்கம் சந்தோஷமாகிறாரு, இன்னொரு பக்கம் ரொம்ப ஒரு சோகம் உள்ளகிறாரு. அது இல்லாமல் மற்ற தகவல்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆளாக வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜான் அப்படின்னா எனக்கு முதல்ல நினைவு வருது சேலம் தான். ஏன்னா சேலத்தில் ஒரு 6 வருஷம் மேலே இருந்தேன் நான். அப்போ கரெக்டாக பக்கத்து வீடு அமானுல்லா ஹான்னு ஒருத்தர், ரொம்ப நெருங்கிய நண்பரும் கூட. பக்கத்து வீடு தான். ஒவ்வொரு ரம்ஜான் மட்டும் இல்லை, எப்போவுமே சிறப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணிலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அங்கே நான் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நார்மலாக குர்ஆனுக்கும் அப்புறம் ஜூஸ் மக்களுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமை ரொம்ப கொஞ்சம் தான் இருக்கும். அதே போல் கிறிஸ்டியனுக்கான அந்த பைபிள் இருக்கு இல்லையா, இது 3த்துக்கான வித்தியாசங்கள், ஒற்றுமைகள், பிரிவுகள், என்னென்ன மதங்கள் என்ன சொல்ல வருதுன்றதெல்லாம் நிறைய லேர்ன் பண்ண விஷயம் அங்கே தான். அங்கே ஆஷிகான்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நான் நிறைய விஷயங்கள் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அதுதான். ஸோ அந்த நினைவுகள் எப்போவுமே ரம்ஜான் அப்படின்னா பெரிய அளவுக்கு நினைவுகள் வரும். ஸோ பிரியாணி மட்டும் இல்லை, பெரிய அளவுக்கு அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டது நான் சேலத்தில் தான். ஸோ அதை இந்த இடத்துல நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். சரி, இப்போ நம்ம மிக முக்கியமான பதிவு நம்ம ஸ்ரீலங்கா கிட்ட போயிடலாமே. ஆக்சுவலாக ஸ்ரீலங்கா கிட்ட அமெரிக்கா கேட்டாங்களாம், இது மாதிரி அவசர காலத்தில் கொஞ்சம் போர் விமானங்கள்ங்கிறது நாங்கள் இயக்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்ரீலங்காவுடைய போட்டு பயன்படுத்தலான்ற மாதிரி கேட்டிருந்தாங்களாம். பட் ஸ்ரீலங்கா மறுத்துட்டாங்க. அனுரா குமார திசநாயக்கா அவர்கள் இன்றைக்கி இலங்கையில் பேசும்போது இந்த வார்த்தையை சொல்கிறார். நாங்கள் மறுத்துட்டோம், இது எங்களுடைய நட்பு நாடுகளை கடினமாக பாதிக்கும், அதனால் போர்க்கால சூழலில் கூட எங்களது பயன்படுத்த வேண்டாம்ன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டுற மாதிரி சொன்னாங்க. இது கூடுதல் தகவலை சொல்ல முடியும். சம்பவம் நம்பர் 2, பிரேசில் அமெரிக்கா பெரிய எதிரியாக பார்த்தாங்க. இடையில தடைகள்லாம் போட்டாங்க. லூடா சில்வா அவர்கள் நீங்களா நானா வாங்க கொத்த பார்த்துக்கலான்ற மாதிரிலாம் வெறுபிடித்த வேங்கையாக பயங்கரமாக டைலாக்லாம் சொன்னார். திடீர்னு பார்த்தா இன்றைக்கி அமெரிக்கா போயிட்டு அவங்கக்கிட்ட ஒப்புதல், அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸை நம்ம அக்ரிமெண்ட் ஷேர் பண்ணிக்கலான்ற மாதிரி கையெழுத்து போட்டிருந்தாங்க. 3வது சம்பவம் பார்த்தோன்னா தென்கொரியாவில் திடீர்னு ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று, ஆட்டோ பார்ட்ஸ் ஃபேக்ட்ரி பற்றி எரிஞ்சிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 பீப்புளுக்கு மேலே எரிஞ்சு 35 பேர் சிவியராக சஃபர் ஆகிருக்காங்கன்றாங்க. எப்பவுமே தீக்காயம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு 30-40% இருந்தாவே பிழைக்க முடியாது. அது 1 மாதம் மருத்துவமனையில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் உயிரிழந்து போயிடுது. அதனால் ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்றாங்க தென்கொரியாவில். அதே போல் இஸ்ரேல் அங்கே காஸ்பியன் சீல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய துறைமுகத்தை ஒன்று அடித்தாங்க. பேந்தர் அன்சாலின்னு சொல்லிட்டு துறைமுகம். அந்த துறைமுகத்தை அடித்ததில் இன்றைக்கி ஈரான்ற பிறகு ரஷ்யா கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யாவுடைய மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் அங்கே இருக்குது, ரஷ்யாவுடைய ஏற்றுமதி தளமும் அந்த இடத்துல இருக்குது. அதனால் நீங்கள் எங்களுடைய தளங்களையும் அடித்திருப்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, அந்த கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்றார். இந்த கண்டனம் மட்டும் இல்லை, நேற்று ஆர்டினுடைய ஒரு செய்தியாளர் அங்கே லெபனானுக்குள்ளே பேட்டி எடுக்கும்போது பின்னாடி ஒரு பெரிய குண்டு அடிச்சிருச்சு. அவர் கொஞ்சம் லைட்டாக காயமடைஞ்சிருக்கிறார். எப்படி ஒரு செய்தியாளர் இருக்கும்போது நீங்கள் குண்டுகளை ஏவலான்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். கியூபாவுக்கு உதவி செய்வதற்காக 2 கப்பல்கள் அவசரமாக போகுது. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அவசரமாக கேஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும், இல்லை டீசல் எல்லாமே, பெட்ரோல் எல்லாமே அவசரமாக போகுது. பட் இந்த சமயத்தில் அமெரிக்கா ஓடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் தடுத்து நிறுத்துவோம், தடை விதிக்கிறோம்னு சொல்கிறாங்க. பட் ரஷ்யா தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கண்டிப்பாக போய் சேர்த்தே தீருவோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் 2 நாடுகளும் மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துலன்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ரஷ்யா இப்போ கிளியராக நாங்கள் அடிக்கிற அடியில் பெரிய அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ரஷ்யானால் ஐரோப்பாவுக்குள்ளே க்ரைசிஸ் வருது. க்ரைசிஸ் அப்படின்னா இந்த விலையேற்றம், பெட்ரோல், டீசல், கேஸோட விலையேற்றம், இது எல்லாம் ரஷ்யா தனக்கு சாதகமாக பயன்படுத்தாத வண்ணம் நம்ம இன்டர்னலாக கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணுன்ற மாதிரி ஜெலன்ஸ்கி ஒரு அறிக்கைகள் விடுத்திருக்கிறார். ஜெலன்ஸ்கி கொஞ்சம் 2-3 நாளாக ஒரு ஹாப்பி மூடில் இருக்கிறாங்க. ரஷ்யா பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்காங்க.
கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் 1700லேருந்து 1800 வீரர்கள் பக்கம் இறந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த ரேபார் வந்து ரஷ்யாவுடைய சேனல் தான். ஆனால் அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஏரியாவே வந்து சர்க்கிள் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து ஜாப்ரோசிசியா பகுதியில் பெரிய அளவுக்கு சர்க்கிள் பண்ணுறாங்கன்றாங்க. ஜாப்ரோசிசியா பகுதி மட்டும் இல்லை, 3-4 பகுதியில் அடுத்தடுத்த ஒரு 15-20 கிலோமீட்டர் தொடர்ந்து முன்னேறுறாங்க. பெரிய அளவுக்கு இடங்களை பிடிக்கிறாங்க. அந்த நியூ டெக்னாலஜியை வந்து உக்ரைன் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே 100 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்து வீரர்களே அனுப்பாமல் வெறும் ட்ரோன்கள் மட்டுமே இயக்கி, ரோபோட்டை மட்டுமே இயக்கி அங்கே ரஷ்ய வீரர்களுக்கு ட்ரபிள் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த லெவல் டெக்னாலஜிக்கு போய் இறங்கினதுனால முன்களம் என்பது பெரிய சவாலாக அமைந்து விட்டது ரஷ்யாவுக்கு. இதற்கு முன்பு வீரர்கள் அனுப்புறது, சுடுறது இதெல்லாம் தாண்டி இவங்க ரோபோட்டிக் மெத்தடில் போயிட்டாங்க. ஸோ இதை ரஷ்யா அடுத்து எப்படி எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை பெரிய ஒரு அஃபென்ஸுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அஃபென்ஸுக்காக வெயிட் பண்ணணும்னா இவ்வளோ இடங்களை எழுப்பது என்பது பெரிய விஷயமா இருக்குது. இதுவரை இல்லாத அளவுக்கு ரஷ்யா வந்து தொடர்ந்து முன்களத்தில் இழந்துட்டுருக்காங்க. ஏன்னு பாருங்கள், இப்போ இத்தனைக்கும் ரஷ்யாவுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா நேட்டோ நாடுகளோட ஒற்றுமையும் பெருசாக உடையுது அந்த இடத்துல. இன்றைக்கி என்ன ட்ரம்ப் சொன்னதெல்லாம் நீங்களாம் ஒரு பேப்பர் டைகர் பயந்தாங்கொழியில் ஓடும் என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்கன்ட்டாங்க. ஆனால் பாருங்கள், ஜெலன்ஸ்கி எந்த நேட்டோ நாடுகளுக்காக தனது நாட்டையை விட அந்த நேட்டோ நாட்டில் இணையணும்னு சொன்னாரோ, இன்றைக்கி அந்த நேட்டோ நாடுகளே உடையுது. அது ரொம்ப முக்கியம். அதான் நினச்சேன், ஜெலன்ஸ்கி கையை கொடுத்து உள்ள நுழைஞ்ச நாடுகள் ஏதாவது தேதி இருக்கான்னு நினச்சேன். இந்த ரேசா பலாவி இருக்கிறார்ல, இந்த ஈரானில் அடுத்த தலைவர் வரன்ட்டு, அவர் வேறு போய் கை கொடுத்து ஆசீர்வாதம் என்கிறார் ஜெலன்ஸ்கி கிட்ட. அதனால் இனி என்ன நடக்கும், கண்டிப்பாக ஒரு தலைவர் வருவாரான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கிறது, ஒரு கூடுதல் தகவலாக இருக்குது. அதனால் ரஷ்யா இப்போது நிலைமைக்கு எல்லை பகுதியில் பெரிய ட்ரபிளாக இருக்காங்க. உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு ட்ரபிள். ஆனால் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியாக வலுப்பெற்று கொண்டிருக்கிறது ரஷ்யா. பெரிய அளவுக்கு வலுப்பெற்று கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்போ ரஷ்யாவுடைய கேஸ் வந்து தங்கம் மாதிரி இப்போ எல்லா நாடுகளுக்கும் எப்பா எனக்கு கொடுப்பா உனக்கு கொடுப்பான்னு பெட்ரோல், அப்புறம் யூரியா, அலுமினியம், இது எல்லாமே அவங்க மட்டும்தான் இப்போ கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்க கொடுத்தா மட்டும்தான் இப்போ உலக நாடுகளோட சப்ளை செயினே அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. அவங்க சீனா இந்த பக்கம். ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ரீதியாக வளர்ந்துட்டு இருக்காங்க. மேபி அதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய ஒரு சமயம். அதே சமயத்தில் பேச்சுவார்த்தை பற்றி ஹோல்டு பண்ணிட்டாங்க. அமெரிக்கா வந்து அடுத்த பிளானுக்கு போகிறாங்க. ரஷ்யாவை வளர்த்தலாம், உக்ரைனை டவுன் பண்ணலாம், ஏன்னா ஜெலன்ஸ்கி கொஞ்சம் ஓவராக ஆடுறாரு அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வளர்ந்து விட்டது அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம ஆப்கானிஸ்தான் மக்கள், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசரமாக மருந்துகளை அனுப்பி வைக்கிறாங்க இந்தியா. ஏன்னா இப்போ அதுவும் இப்போ ரம்ஜான் நாளைக்கு அவங்க இப்போ செலிப்ரேட் பண்ணக்கூட முடியாது. 400 மக்கள், அதுவும் இந்த பாகிஸ்தான் வந்து கொன்று குவிச்சிட்டாங்க அடித்த அடியில். அதனால் மக்களுக்கான உதவிகளை உடனடியாக நாங்கள் கொண்டு செலுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேபோல் வடகொரியா தன் மகளின் ஆசைக்காக இராணுவ டேங்குக்குள்ளே உட்காந்துட்டு வெளிவிடு அப்படின்ட்டு பெரிய அளவுக்கு தன் மகளோட ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணியிருக்கிறாராம். எனக்கு கூட ஒரு ஆசைங்க, யாராவது ஒருத்தர் நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லி அது எப்படாவது ஒன்று கிம்ஜாங் அவனோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க, நம்ம அந்த நாட்டையே நம்மளோட நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட வடகொரியாவை நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்த மாதிரிங்க. அதனால் என் ஆசையை நீங்கள் நிறைவேற்றுங்க. கண்டிப்பாக ஒரே ஒரு கல்யாணம், ஓஹோன்னு வாழ்க்கை, ஒரே ஒரு செயல் தான். எப்படியோ ஒன்று கிம்ஜாங்கோட பொண்ணை மட்டும் நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, கொஞ்சம் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் செட்டில் ஆன மாதிரி இருக்கும். இந்தியாவையும் நம்மளோட கொஞ்சம் வடகொரியாவோட இணைச்ச மாதிரி இருக்கும்ன்றதில் கொஞ்சம் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்பதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். அதே போல் பாகிஸ்தானுக்கு இந்தியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, பயங்கரவாதிகளுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் நாங்கள் ஃபண்டு கொடுக்க மாட்டோம். ஃபண்டுன்ற பாருங்க, உங்களுக்கு வரக்கூடிய சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாகிஸ்தான் என்றைக்கு அவங்க பயங்கரவாதம் நிறுத்துறது, என்றைக்கு நீங்கள் நீரை விடுறது, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் டவுட்டு தான் இல்லை பாகிஸ்தானுக்கு. இதுக்கப்புறம் அது எப்படி அவங்க சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயம், நம்ம பாகிஸ்தானை பெரிய அளவுக்கு எதுக்கு அமெரிக்கா வந்து ஆஸ்லேஷன்லேயே இருக்காங்க. இணைக்கலாமா தள்ளலாமா அப்படின்னு ஆஸ்லேஷன்லேயே இருக்காங்க. ரீசெண்டாக கூட துளசி ஜபாட் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் அணு ஆயுதம் என்பது கொஞ்சம் எப்போவுமே அச்சுறுத்தலாக இருக்குது. ஏன்னா பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுகளுக்கு மறுபடியும் வழங்கிடுவாங்களான்ற இன்னொரு ஆங்கிள். இப்போ இல்லாமல் இன்டர்னலும் கொஞ்சம் சரியில்லை. அதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறதுன்றதுலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம். ஈரானுடைய விவகாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக அடுத்து பாகிஸ்தானுக்கிட்ட தான் வராங்க. பட் இருந்தாலும் இந்தியா சுற்றி கவனிக்க வேண்டியது விஷயம். இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிவப்பு கலர் எல்லாமே அமெரிக்காவுடைய இராணுவ ப்ரெசன்ஸ். அப்போ இந்தியாவுக்கு பக்கத்தில் டியாசோ கார்சியோ, சிங்கப்பூர், இந்த 2 இடத்துல தான் பக்கமாக இருக்காங்க.
மீதி எல்லாமே சீனாவுக்கு பக்கமாக தான் இருக்காங்க. பட் இந்தியாவுக்கு பக்கமாக ப்ரெசன்ஸ் விரும்புகிறாங்க அமெரிக்கா. அதை எந்த இடத்துல அமைக்கிறது, பாகிஸ்தானா, ஆப்கானிஸ்தானா, வேறு எங்கேயாவது அமைக்கிறதான்றது தான் பெரிய ஒரு சட்ட சிக்கலாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானுக்கிட்ட கேட்டு ஈரானுக்கு எதிராக பயன்படுத்துன்னு நினச்சாங்க. அதுவுமே மறுத்துட்டாங்க. ஏன்னா சிஏஏ வந்து ஒரு முக்கிய நபரை இந்தியாவுக்குள்ள அனுப்பி இன்டர்னலாக ஒரு சில விஷயங்களை உருவாக்கணும்னு நினச்சாங்க இல்லையா? அது கூட நம்ம வந்து பெரிய அளவுக்கு வந்து கைது பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் பார்க்கலாம் அடுத்த என்ன செய்ய போகிறாங்கன்றது. இந்த வீடியோட கிளைமேக்ஸில் 18+ கண்டென்ட்டு. அதனால் யாரெல்லாம் கொஞ்சம் மெச்சூர்டாக கல்யாணம் ஆனவங்க அவங்க மட்டும் இந்த கண்டென்ட்டை பாருங்கள். மீதியெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, கட் பண்ணிவிடுங்க. பண்ணிட்டீங்களா? பாய். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு, நீங்கள் கேட்கக்கூடாது. அதுக்காக அப்புறம் என்னை யாராவது குறை சொல்லிடுவீங்க. சப்போஸ் யாராவது விசிபிளாக வீட்டுக்குள்ளே குழந்தைங்க அது மாதிரி இருந்தாங்கன்னா கூட கட் பண்ணிவிடுங்க. அப்போ என்னையை தப்பாக நினச்சிடுவீங்க. ஏன்னா ஜப்பானில் வந்து அந்த பேர்ன் இண்டஸ்ட்ரி வந்து பெருசாக பாதிக்கப்பட்டிருக்கான். அதாவது ஜென்ஸ் பற்றாக்குறை ரொம்ப கம்மியாக இருக்கான். ஃபார் அன் எக்ஸாம்பிள் 10,000 பெண்களுக்கு வந்து ஒருத்தர் தான் இருக்கிறாராம். இப்போதைக்கு இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கான். 10,000 பெண்களுக்கு வெறும் 70 மேல் ஆக்டர் தான் இருக்கிறாராம் ஒட்டுமொத்தமாகவே. அவ்வளோ ஷார்ட்டேஜாக இருக்கான். அதனால் தேவைப்படுதுன்றாங்க ஜப்பான். அதாவது பேர்ன் இண்டஸ்ட்ரியில் ஆண்கள் பற்றாக்குறை 10,000 பெண்களுக்கு வெறும் 10 பேர் தானா, நினச்சி பாருங்கள். அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஜப்பான் தரப்பில் இருந்து. அதை யாராவது நிவர்த்தி பண்ண முடியுமா உங்களால்? ஏதாவது என்ன ஏதுன்னு கொஞ்சம் பார்த்து ஏதாவது பண்ணுங்கள். நடிகராக, அதாவது பேர்ன் நடிகராக போகணும்னு விரும்புகிறவங்க அது பெரிய ஒரு அரிய வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் சொல்கிறதோட இந்த தகவல் நான் முடிக்க விரும்புகிறேன். நான் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதும் கூடுதல் தகவல். நம்மளுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. பட் நான் நண்பர்களுக்கு இதுக்காக உதவி செய்யலாம் இல்லையா? அவ்வளோதான். நான் குடும்பம் குட்டின்னு கொஞ்சம் நான் செட்டில் ஆகிட்டேன் நான். அதனால் வாய்ப்புகள் இல்லை. பட் நிறைய நண்பர்கள் ஏதாவது தெரிஞ்சிங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். நடிகராக போகணும், எப்பா நடிகராக போகணும் விரும்பமாப்பான்னு கேட்டு அனுப்பி விடுங்க. சரிங்களா? ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார். ஸோ ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.